கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்க சுயஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கான் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்க சுயஸ்தானத்துல சுக்கிரன் இருப்பான். இப்ப சுயஸ்தான சுக்கிரன் என்ன பண்ணுவான்? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப கடகம் ஏற்கனவே அன்பானவங்க, அழகானவங்க, பிளசண்டானவங்க எல்லாமே உண்மைதான். பட் பியாண்ட் தட் எனக்கு இப்ப நான் கடகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் அழகாகணும், இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும். நான் ரொம்ப பாருங்க சிம்பிளா இருக்கேன், நான் ரொம்ப பாத்தீங்கன்னா வெஸ்டர்னைஸ்ட் ஆகணும். இப்படி என்னுடைய சுயம் சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு. என்ன நான் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும், என்ன ரொம்ப அல்ட்ரா மாடர்னா ஆக்கிக்கணும். இப்படின்னா நான் நிறைய ஆசைப்படுறேன் அப்படின்னா அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட லுக்கை நீங்க மாத்திக்கிறதுக்கு. இது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே இது சூப்பரான பீரியட் அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் அதுக்கும் மேல நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஜென்ம சுக்கிரன் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருப்பேன், ரொம்ப ரொமான்டிக்கா மாறுவேன், இப்படி எல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க உங்க சுயஸ்தானத்துல இருந்து மாறி 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வரான். அப்ப என்னோட பேச்சு முதல்ல இனிமையாகும். அதே மாதிரி குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், அமைதி இதெல்லாம் மேலோங்கும் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல 2ஆம் பாவத்துல சூரியன் கேது புதன் இணைவு. அப்ப சூரியன் கேது புதன் இணைவு அப்படின்றது பாருங்க குடும்பத்துல என்னோட அப்பானோட சப்போர்ட், என்னோட மாமானோட சப்போர்ட், என்னோட மாமனாரோட சப்போர்ட் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அந்யோன்யமின்மை அப்படின்றது ஏற்படும். இது செப்டம்பர் 15 வரைக்கும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சிடுறாங்க. பட் இருந்தாலும் என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் அதை ஓவர் கம் பண்ணேன். அதுக்கும் மேல சுக்கிரன் 14 வந்தாரு, இதை ஓவர் கம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி புதன் 2ஆம் பாவத்துல இருந்து 3ஆம் பாவம் கன்னிக்கு உட்கார்றாரு. கன்னியில ஒரு உச்சம் பெற்று உட்கார்றாரு. செப்டம்பர் 15 புதன் வராரு. 16 புதனுக்கு பின்னாடியே அவரை தொடர்ந்தே சூரியனும் வந்துடுறாரு. அப்ப செப்டம்பர் 16 சூரியன் பிளஸ் புதன் சேர்க்கை கன்னியில். ஆனா சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்கு. அப்ப சூரியனும் புதனும் உங்களுக்கு கன்னியில இருக்காரு. இது இந்த இந்த பாவம் என்ன உங்களுக்கு? 3ஆம் பாவம். 3ஆம் பாவத்துல சூரியன் பிளஸ் புதன் சேர்க்கை அப்படின்னும் போது நான் ஓவர் கான்பிடென்ட், ரொம்ப பாத்தீங்கன்னா மூர்க்கமான, ரொம்ப கோவமான, ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு முரடாகி தம்பி தங்கச்சி கிட்ட ஒரு பகையை ஏற்படுத்திக்கினேன். தம்பி தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கினேன். தம்பி தங்கச்சி கிட்ட பாத்தீங்கன்னா என்னோட ரிலேஷன்ஷிப்பை பாத்தீங்கன்னா நான் முறியடிச்சுட்டு எங்களுக்குள்ள மனஸ்தாபம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. இதுக்கு நானே காரணம் அப்படின்ற மாதிரி அமையும். அப்ப பெருசா கோவம் வேண்டாம், நிதானம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கும் மேல செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த பாவத்துல செவ்வாய் இருக்காரு. அப்ப இந்த மாசம் முழுசுமே உங்களுக்கும் உங்க தம்பி தங்கச்சிக்கும் சம் கான்ஃபிளிக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த கிரகாஸ் எல்லாம் ஏற்படுத்துறாங்க. செவ்வாய் இருக்காரு அப்படின் போது நீங்களே வாயில பாத்தீங்கன்னா நெருப்பு கோழி மாதிரி கோவத்தை கக்குவீங்க. அவங்க ஒண்ணு கேட்க நீங்க 4 பேசுவீங்க, அவங்க 2 கேட்க நீங்க 20 பேசுவீங்க. அதனால உங்களுக்கும் உங்க சகோதர சகோதரிகளுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன? பெருசா கோவத்தை கக்க வேண்டாம். பேசுறது கோவப்பட்டு பேச வேண்டாம், நிதானமா பேசணும். வாய்க்கு ஒரு பெரிய சிப் போட்டுக்கணும், முக்கியமா தம்பி தங்கச்சி கிட்ட பேசும்போது அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 13 செவ்வாய் 3ஆம் பாவத்துல இருந்து மாறி 4ஆம் பாவத்துக்கு வர்றார். 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல உட்கார்றாரு. சுக தாயார் ஸ்தானத்துல உட்காரும் போது எனக்கும் என்னோட தாய்க்கும் மனஸ்தாபம், பிரச்சனை, அதுவும் என்னோட கோபத்தினால நடக்குது. அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வருது, அம்மாக்கு மருத்துவ செலவு வருது, ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் பெரிய லெவல்ல இம்பாக்ட் இருக்காது. கம்ஃபர்ட்டை செவ்வாய் சாலிடா கொடுத்துருவார், அதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். பெரிய லெவல்ல இம்பாக்ட் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்கு, குரு மங்கள யோகம் அப்படின்றதுக்கு. ஸோ பெருசா கவலைப்பட வேண்டாம். அஷ்டமத்து ராகு, 8ல ராகு ஆச்சேம்மா, தோல் சம்பந்தப்பட்ட நோய் வரும், நிறைய பிரச்சனைகள் வருமே, பெருசா கவலைப்படாதீங்க. குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப ராகுனால வரக்கூடிய கெட்டது நடக்காது. அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் ராகுனால வரக்கூடிய நல்லது மட்டுமே நடக்கும். திடீர் தன பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு செவ்வாய் சாரி 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 அதுக்கடுத்து பாருங்க சனி. சனி பாக்கிய சனியா இருக்காரு. சனி பாக்கிய சனியா இருக்காரு அம்மா, ஆனா வக்ரம் அடைஞ்சிட்டு இருக்காரு. வக்ரம் அடைஞ்சிருந்தா என்னம்மா, நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி பாக்கிய சனி எல்லா விதத்திலயும் உங்களுக்கு பாக்கியங்கள், குட் லக், ஃபார்ச்சூன் அப்படின்றத ஏற்படுத்ததான் போறாங்க. கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 12ஆம் பாவம் மோட்ச விரயஸ்தானத்துல குரு பகவான் விரய குருவா இருக்காரு. கண்டிப்பா விரய குரு சுப விரயங்களை கொடுப்பாரு.
நிறைய கடகராசி அன்பர்கள் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, இப்படி நிறைய நல்லது நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம். இந்த செப்டம்பர் மாதம் ஆக கடகம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருந்தீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. செப்டம்பர் மாதம் இனிய மாதம் அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாருங்க, இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இப்ப நம்ம முழுசும் பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்க சுய ஜாதகத்துல நான் சொன்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க, முக்கியமா அதெல்லாம் பார்க்க தெரியல அப்படின்னா கூட தசநாதன் என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான் அப்படின்றது, நல்ல பாவத்துல இருக்கானா, நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கானா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். தசநாதன் சப்போர்ட்டிவா இருக்கான் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாம் 100% நடக்கும். தசநாதன் பெருசா சப்போர்ட்டா இல்லை அப்படின்னா 50% நடக்கும். ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, ஆமாம்மா நீங்க சொன்னது கரெக்ட், நாங்க எங்களுக்கு பொருத்தி பார்க்கணும், பார்த்தோம், எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கும் மேல நாங்க எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.